மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. மக்களவையில் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் அமர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மக்களவையில் இருந்து 14 எம்பிக்கள் அவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் மக்களவையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடு குறித்து தொடர்ந்து அமளி எழுப்பியதால் மக்களவையில் இருந்து எம்பிக்கள் தொடர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வந்தார்கள். தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனிமொழி, ஜோதிமணி உள்ளிட்ட 15 எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது எம்பிக்கள் சஸ்பெண்டை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்திலே இத்தனை உறுப்பினர்கள் ஒரு சேர சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழகத்தைச் சேர்ந்த கனிமொழி, ஜோதிமணி மற்றும் மாணிக்க தாகூர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அறிவித்த பிறகு மக்களவை நாள் முழுவதுக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. அதே போலவே மாநிலங்களவையில் டெரிக் ஓப்ரைன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் அவையை விட்டு வெளியேறாத காரணத்தால் அவர் மீது உரிமை மீறல் தீர்மானமும் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சூழலிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், அதில் திமுகவும் அடக்கம், இன்று நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். தரையில் அமர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சு. வெங்கடேசன் மற்றும் நடராஜன் ஆகியோரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு காங்கிரஸ் உறுப்பினர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பேசலாம் கணபதி. தற்போது MP கௌதம சிகாமணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த கூட்டத்தொடர் முழுவதும் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? நேற்று நடந்த இது உங்க அனைவருக்கும் தெரியும். ஹலோ, பேசுங்க சார், கேக்குது. நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்காக இன்னைக்கு நாங்க சபையில இதை பத்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து இதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லி காலையில இருந்து நாங்க இது சம்பந்தமா 11 மணில இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா சபாநாயகர் அதுக்கான அனுமதி தராம 11 மணிக்கு வழக்கம் போல அவர் கேள்வி நேரத்தை எடுத்தார். திருப்பி நாங்கள் அனைவரும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு அனுமதியே தரல. திருப்பி 11:30 கிட்ட சபையை 2 மணி வரைக்கும் ஒத்தி வச்சுட்டாங்க. ஒத்தி வச்சுட்டு திருப்பி 2 மணிக்கு சபை கூடும் போது எல்லாம் 2 மணிக்கு போகும்போது ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல திருப்பி நாங்க எல்லாம் அனைத்து எதிர்கட்சியும் திருப்பி கோஷம் போட்டு இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் வரணும், இதற்கான பதில் சொல்லணும், பாரதிய ஜனதா MP மேல யாரு அந்த இவங்க அவருக்கு சைன் பண்ணி யார் மூலமா அந்த இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அந்த MP மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் வலியுறுத்தணும். மீண்டும் சபாநாயகர் அதுக்கு அனுமதி தராம கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை மீண்டும் திருப்பி எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 14 பேரை இது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தவித விவாதத்திற்கும் ஆளுங்கட்சி தயாராக இல்லை. இந்த செய்தி
இணைப்பில் வந்து தங்களது கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கௌதம சிகாமணி. தொடர்ந்து நம்முடன் பேசுவதற்காக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். தற்போது 15 எம்பிக்கள் ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? உங்களுடைய கருத்து என்ன? நேற்று நாடாளுமன்றத்துல 2 பேரு உள்ள நாடாளுமன்ற மக்களவைக்குள்ள நுழைஞ்சு அந்த மாதிரி ஒரு வாயு குப்பிய வந்து எடுத்துக்கிட்டு வந்து நாடாளுமன்றத்துல மக்களவையில முழுக்க அந்த புகைகளை பரப்பியிருக்காங்க. அதுவே ஒரு விஷ புகையா இருந்தாலோ இல்ல ஒரு வெடிகுண்டா இருந்திருந்தாலோ நிலைமை என்ன இருக்குன்னு நம்ம ஒரு அச்சப்பட வேண்டிய சூழல் இருக்கு. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அது எல்லையில சீனாவா இருந்தாலும் சரி, இல்ல நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயா இருந்தாலும் சரி, ஒரு மோசமான நிலைமை இருக்கு. மிகவும் பலவீனமான அரசாக பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார். அதனால பிரதமர் அவைக்கு வந்து இந்த சம்பவத்துக்கு விளக்கம் அளிக்கணும்னு நாங்க கேட்டோம். அதே மாதிரி உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் கேட்டோம். இந்த பாதுகாப்பு குறைபாட்டை வந்து அவையில விவாதிக்கணும் கேட்டோம். இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணமான பாரதிய ஜனதா கட்சி எம்பி பிரதாப் சிம்ஹா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வலியுறுத்தினோம் காலையில இருந்தே. ஆனா அரசாங்கம் வழக்கம் போல அதுக்கு செவிசாய்க்கல. தொடர்ந்து அந்த இந்த மாதிரி மக்களவையில நாடாளுமன்றத்திற்கு வந்து ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்த பாஜக எம்பியை பாதுகாக்கிறதுலதான் அவங்க குறியா இருந்தாங்க. அதனால நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்காக இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற மக்களவையில் 14 எம்பிக்களும் மாநிலங்களவையில் ஒரு எம்பி 15 எம்பிக்களும் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மக்கள் விரோத நரேந்திர மோடி அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கணுங்கிற அடிப்படையில எங்களை அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் அதற்கெல்லாம் அச்சப்படுகிற பயப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்க கிடையாது. நான்லாம் இது சஸ்பெண்ட் ஆகிறது முதல் முறை இல்ல. ஏற்கனவே வந்து கேஸ் சிலிண்டர் இப்ப 1200 ரூபாய்க்கு விக்குது, மக்கள் வாங்க முடியாம சிரமப்படுறாங்க. அதனால கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும் அப்படின்னு போராடுறதுக்காக ஏற்கனவே என்னை ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு அதுக்காக எல்லாம் வந்து நம்ம பயந்துகிட்டு மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல எழுப்பாம இருக்க முடியாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் சஸ்பெண்ட் ஆயிட்டாலும் நாளை மிச்சம் இருக்கிற இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை தொடர்ந்து இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள். எங்களோட போராட்டம் தொடரும். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இந்த 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, உங்களை உள்பட. உங்கள் தரப்பில் இருந்து இந்த சஸ்பெண்டை வாபஸ் பெற முறையிட வாய்ப்பு இருக்கிறதா? நாங்க முறையிட்டோம்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும்பாங்க. நாங்க அதுக்கெல்லாம் தயாரா இல்லையே. நாங்க தவறு பண்ணல. இப்ப நாங்க வந்து இந்த பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு போராடுறோம். இந்த பிரச்சனைக்கு காரணமான பாஜக எம்பி அதே அவையில உட்கார்ந்துருக்காரு. எங்களை சஸ்பெண்ட் பண்ற இந்த மோடி அரசு அந்த பாஜக எம்பியை பாதுகாக்குறது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கோழைத்தனம். இதுக்கு எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? இத உண்மையா யார் அவையை விட்டு அனுப்பி இருக்கணும்? நேற்று இந்த பிரச்சனை காரணமான அந்த எம்பியை உடனடியே விசாரணை செஞ்சு இந்நேரம் கைது பண்ணி அவர் வந்து உள்ள வச்சிருந்திருக்கணும். அவர் மேல தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவர் இந்நேரம் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் பார்லிமெண்ட்ல இருந்து. அதை செய்யாம நாங்க நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கிற எங்களை எதுக்கு இவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க? அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.